ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டீ கடை கஜடா செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1/4 கப் சர்க்கரை, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சுகரை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூட 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது நம்ம தண்ணி சேர்த்து பிசைய போகிறதில்ல. தண்ணிக்கு பதிலாக நம்ம பால் சேர்க்க போகிறோம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்குங்க. இது ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் பிசையக்கூடாது. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு என்னோடய குட்டி பையனும் ஹெல்ப் பண்ணுறான். பாத்திரம் நகராமல் ஒரு கெட்டியாக பிடிச்சிக்கிறாராம். மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாவை தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. திரும்பவும் இந்த மாவை 1 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்குங்க. இப்போ நம்மளோட கஜடா மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிச்சன் ஃப்ளோரை சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு தெளிச்சுக்குங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை நீளமாக உருட்டி எடுத்துக்குங்க. 2 கையை வச்சு இப்படி உருட்டினீங்கன்னா நீளமாக வந்துடும். இப்போ நம்ம கத்தி வச்சு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. எட்ஜஸ்லாம் நீட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்குங்க. கத்தி இல்லை ஸ்பூன் வச்சு நல்லா ஆழமாக ஒரு கிராஸ் சிம்பிள் போட்டுக்குங்க. இது போல் மிச்சம் இருக்கிற மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேட்டில் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு பிளேட்டில் ஒட்டிக்காமல் இருக்கும். இப்போ எல்லா மாவையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு கஜடாவாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. நீங்கள் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ரெண்டு பக்கம் நல்லா குக் ஆனதும் எண்ணெயை வடிச்சிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் எல்லா கஜடாவையும் பொரிச்சு எடுத்துக்குங்க. அவ்வளவுதான், டீ கடை கஜடா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.